வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு தலைப்பை பார்த்துருந்தோம். வாட் இஸ் யுவர் ஃப்ரீக்குவன்சி? உங்கள் அதிர்வலைகள் என்ன? அதாவது எதை நோக்கி நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இதெல்லாம் தேவையா? பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதெல்லாம் தேவையா? அஃபர்மேஷன், அப்புறம் கோல் செட்டிங், அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன், அதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. எதுக்கு அப்படின்னா, நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கிறதுக்காக. அதாவது ஒரே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா, இப்போது தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா மூளையில் அப்போ மட்டும்தான் டோபமைன் சுரக்கும். ஸோ அவங்களுக்கு தண்ணி அடிக்கிற டைமில் மட்டும்தான் இந்த டோபமைன் சுரக்கும். மற்ற நேரங்களில் அது அந்த ஆர்வத்தை தூண்டி விடும். அப்போ குடிக்க போகிற நேரத்தில் அந்த சுரபி சுரந்து அவங்க குடித்தாதான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அது மாதிரி சிலருக்கு ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும். அது அதே மாதிரி செட் ஆயிரும். ஸோ இது 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 பண்ணால் தான் எனக்கு சந்தோஷமாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி செட் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம மனம் ஈடுபாடு கொண்டிருக்கணும். அதுக்காக மட்டும் இதை பண்ணணும். அதே மாதிரி எப்பயும் போல் ஒரு கோல் செட்டிங்கும் இல்லாமல், ஒரு அஃபர்மேஷன் இல்லாமல், அதாவது இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா லைஃப்பில் ஒரு போர் ஆயிரும். டெய்லி காலையில் எழுந்திரிக்க இதை பண்ணணும், இதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோன்னா மூளை அதுக்கு மேலே எதுவும் செயல்படுத்தாது. அது அதுக்கே பழக்கமாயிரும். ஸோ அதுக்கப்புறம் அதை எதுவுமே செயல்படுத்த முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பண்ணுறதோட நம்ம என்ன கற்றுக்குறோம், எதெல்லாம் புதுசாக நம்ம லைஃப்பில் ஆட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் பாயிண்ட் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இவ்வளோ நாளாக நம்ம நன்றி உணர்வோடு இருந்தோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நன்றி உணர்வு நமக்கு இல்லை. இருந்திருந்தால் அந்த நன்றி உணர்வு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்திருந்தோன்னா லைஃபே வேறு மாதிரி போயிருக்கும். சரிங்களா? அதை பற்றி தான் வள்ளுவரும் ஒரு அதிகாரமே தனியாக எழுதியிருக்காரு. ஸோ நன்றி உணர்வுனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடையுது, நம்ம உடம்பு சயின்ஸ் சம்மந்தமாகவும் உளவியல் சம்மந்தமாகவும் என்னென்ன விஷயங்கள் நம்ம உடம்பில் மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ரெண்டாவது, அக்செப்டன்ஸ் யுவர் ஃபால்ட். உங்களுடைய தவறுகளை நீங்கள் ஏற்றுப்பீங்க. யாருமே தவறு செய்யாதவங்க கிடையாது. மனித பிறவி இந்த பூமியில் பிறக்கும்போது அதுக்குண்டான நியமம், நியாய தர்மம்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய தவறுகள் என்னென்ன, நான் தான் இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். மூணாவது, இந்த புதுசாக ஒரு பாதையை நம்ம பண்ணும்போது தான், புது ஒரு விஷயங்கள் ஒரு ஆர்வம் காட்டும்போது தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக உடம்பு நல்ல விதமாக அந்த மைண்டு டோட்டலாக எல்லாமே மாறும். ஸோ அதுக்கடுத்து நாலாவது, என்னென்ன தேவையில்லாத விஷயங்களை நம்ம கொண்டிருக்கோம், அதை இது பண்ணுறது, அதை எப்படி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். அஞ்சாவது நெகட்டிவிட்டியாக ஸ்டோர் பண்ணுறது. மைண்டில் தேவையில்லாதது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறது, குப்பை குளம் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிஸ்டம் புதுசாக வாங்கியிருக்கோன்னா நல்ல ஸ்பீடோடு நல்ல வேலை பார்க்கும். அதில் ரொம்ப ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது, அதாவது நிறைய ஜங்க் ஃபைல் இருந்தது, நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா சிஸ்டமே ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ அப்போ ஃபார்மட் அடிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதை எரேஸ் பண்ணி ஷிஃப்ட் டெலீட் போட்டு அது எல்லாத்தையும் காலி பண்ணி விடணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணாதான் அந்த சிஸ்டம் நல்லா ரன் பண்ணும். ஸோ தற்காலிகமானதெல்லாம் மூளையில் ஒரு பகுதியில் ஸ்டோர் ஆகும். அதாவது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். தற்காலிகமானதெல்லாம் ஸ்டோர் ஆகும். மற்றது எல்லாமே ஆழமான விஷயங்கள் எல்லாமே நிறைய தேவையில்லாத குப்பைகள்லாம் நிறையா போய் சேர்ந்துருக்கும். ஸோ அதே மாதிரி தேவையில்லாததை நம்ம பேசக்கூடாது.
கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ், கண்ட்ரோல் யுவர் ஸ்பீக்கிங். இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம கற்றுக்க முடியும். நான் எதுக்கு இதெல்லாம் போய் கற்றுக்கிட்டு அப்படின்னு இருந்தோன்னா அப்படியே தான் போயிட்டுருக்கோம் நம்மளோட வாழ்க்கை. அதே மாதிரி இம்ப்ரூவ் யுவர் ஹேபிட்ஸ். உங்களோட ஹேபிட், பழக்க வழக்கங்களை என்டையராக ஒரு கோல் செட்டிங் மூலமோ ஒரு அஃபர்மேஷன் மூலமாகவோ என்டையராக மாற்றுறோம். ஒரு புது பழக்க வழக்கங்களை மேற்கொண்டால் தான் உங்களுடைய பாடி இன்னும் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும். அதே மாதிரி டோபமைன், 7வது டோபமைன் சுரப்புக்காக நம்ம எல்லா விஷயங்கள்லேயும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த 8வது ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் நன்றி கூறுறீங்களோ அப்போவே உங்களுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் போயிடுறீங்க. அந்த ஃப்ரீக்குவன்சிக்கில் போய் இதாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே இப்போது ஒரு இடத்துல யாகம் பண்ணுறாங்க, அந்த இடத்துல தவிர வேறு எந்த இடத்துலையும் பண்ண மாட்டாங்க. கோயிலில் அங்கே மாற்றவே மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அது பண்ணாங்கன்னா அடுத்த வருஷமும் அதே இடத்துல தான் செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொடிமரம்னு கோயிலில் ஒன்று இருந்தது அப்படின்னா அது அந்த இடத்த விட்டு எங்கேயுமே நகராது, அங்கே தான் இருக்கும். ஏன்னா அந்த பர்டிகுலராக அந்த கர்ப்பகிரகம்னா இந்த இடத்துல சாமி இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும், அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதை வச்சு தான் என்டையரான அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கே நல்லது நடக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்க நன்றி உணர்வோடு இருக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம் வரும். சில இதுக்கு எதிராக நான் படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் ஹாப்பினஸ், அதாவது இலக்கான ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. அது அப்படி இருந்தால் அப்படியே தான் வாழ்க்கை போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம ஒரு அதே ஃப்ரீக்குவன்சியில் தான் இருக்கோம். நம்ம புதுசாக எதுவுமே கற்றுக்க முடியாது. புது விஷயங்களை உங்களுடைய மைண்டு அக்செப்ட் பண்ணிக்காது, பிரெயினும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட விஷயத்துலேருந்து டேர்ன் ஓவர் ஆகணும். அதனால் உங்களுக்கு திருப்திங்கிற ஒரு விஷயமும் அதிலே வந்துடும். 9வது, உங்களுடைய எல்லா அதிர்வலைகளையும் அது கரெக்ட் பண்ணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எல்லா அதிர்வலைகளையுமே கரெக்ட் பண்ணி சாமி கும்பிடுறதெல்லாம் அப்புறம், ஆன்மீகத்தில் இருக்கிறதெல்லாம் அப்புறம். அதாவது முதல்ல கேரக்டர் வைஸாக நம்ம கரெக்டாக இருக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கு கேரக்டர் வைஸாக கரெக்டாக இருக்கணும். அது என்ன மாதிரி கீழே அனுப்பிச்சோ அது மாதிரி நம்ம இருக்கணும். குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்படி இருந்திருப்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவுகள் ஏற்படும் போது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துடுறோம். ஸோ இப்போ ராமர் ஏன் ஃபேமஸ்ஸு, ராமர் இந்தியாவில் அவரை ஏன் கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவருடைய 16 கல்யாண குணங்கள். ஃபஸ்ட்டு அவரை கும்பிடுறதுனால என்ன நமக்கு கிடைக்கும்னா அவருடைய கல்யாண குணங்கள் நமக்கு வரும். அந்த 16 கல்யாண குணங்களும் ரொம்ப உயர்வாக அவருடைய விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல்யாண குணங்களில் அந்த குணங்கள் நமக்கு அப்படியே கிடைக்கணுங்கிறதுக்காக தான், அவருடைய குணநலங்கள்லாம் அப்படியே நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல நம்ம இறைவனையே கும்பிடுறோம். அதனால் நீங்கள் கேரக்டர் வைஸாகவே எல்லாமே சரியாக இருந்ததுன்னா இறைவன் உங்களை தேடி இங்கே வந்துடுவார். எல்லாமே அதுக்கு பாண்டுரங்கனுடைய கதை உதாரணம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளை சொல்லலாம். அவன் தன்னை மாற்றிக்கணும். யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே இருந்தால் வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்காது. ஸோ அடுத்தது 10வது, இதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதாவது உள்ளத்தனைய அப்படின்னு ஒரு குறள் வரும். அதாவது நீ எந்த அளவுக்கு தாமரை தண்ணியை விட்டு மேலே எழும்பி தண்ணியோட உயரம் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தாமரையோட தண்டு உயரமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீ உயர்வான எண்ணங்களை என்றையோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதே அடுத்த குறளில் அவர் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நீ எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணு, அதை பற்றி அது நடக்குதோ நடக்கலையோ அதை பற்றிலாம் நீ ஒரி பண்ணிக்காத. நீ எண்ணுறது எல்லாமே நல்ல விஷயமா எண்ணு, ரொம்ப உயர்வாக எண்ணு. அது நடக்குதோ நடக்கலையோ
ஆனால் நீ என்றதை நீ என்றைக்குமே நிறுத்தக்கூடாதுன்னு அந்த குரலில் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான விஷயங்கள் நம்ம லைஃப்பில். இதை ஏன் பண்ணணுங்கிறதுக்கு உண்டான 10 விதமான விஷயங்கள். அதே மாதிரி நம்ம பிரெயின் வந்து எப்பயுமே வந்து மைண்டும் யூஷுவலாக ஒரே திங்கிங்கில் தான் இருக்கும். அதை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு மாற்றி அமைச்சாதான் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறுபடும். இல்லைனா என்ன ஆகுனா, இப்போ இந்த இது ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு பெரிய ஜோக்கு இருந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஒருத்தன் கேட்பான், என்னோடய ஜாதகம் எப்படி இருக்குன்னு. உனக்கு ஒரு கஷ்டம் துன்பம் அப்படின்னு வரிசையை சொல்லுவேன். இது எத்தனை வயசு வரைக்கும்? 56 வயசு வரைக்கும் அப்படின்வான். அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். இந்த மாதிரியெல்லாம் சொன்னோம்னா அப்படியே மைண்டில் செட் ஆகிட்டு எப்போ பார்த்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கோம். இது நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு மாறிடுவோம். அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறத தான் கூப்பிட்டுட்டு வரோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் புதுசாக பிரெயினுக்கும் உங்களுடைய மனசுக்கும் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இது. காரியங்கள் நடக்குதோ இல்லையோ வள்ளுவர் சொன்ன மாதிரி, ஆனால் நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாசமாக முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.